மானிட பிறவியா மதுரையில் பிறந்து எம்பெருமான் ஈஸ்வரனையே பூலோகத்துக்கு வர வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாற்றையும், மீனாட்சி அம்மன் எப்படி பிறந்தாங்க, எதனால சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அவங்க திருமணம் நடந்துச்சுன்னு மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனோட முழு வரலாற்று கதையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற மேலும் பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூலோகம் மாதிரியே கந்தர்வர்களுக்கான கந்தர்வ லோகத்துல விஸ்வாவசுங்கிறவருக்கு சிவபெருமானோட அருளால ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வித்யாவதினு பேர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காரு. வித்யாவதி சின்ன வயசுல இருந்தே பார்வதி மேல அதிக பக்தியோட இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு பூலோகத்துல இருக்க புண்ணிய ஸ்தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவளோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. கடம்பவனம்னு அழைக்கப்பட்ட மதுரையில் அம்பிகையா இருக்க சியாமலைய வழிபட சொல்லியிருக்காரு வித்யாவதியோட